டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை வெங்காயத்தை இந்த நல்ல கோடை காலத்தில் நமக்கு குளிர்ச்சி தந்து இந்த பூசணிக்காய் சொன்னேன் நான். அதே மாதிரி வெள்ளரி பிஞ்சுடைய விதை சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை வெங்காயம் அதுவும் குளிர்ச்சி தான். உங்களுக்கு ப்ரெஷரை குறைக்கும். மெயினாக பிபி பேஷண்ட் அதிகமாக எடுக்கலாம். அதில் உள்ள கொலஸ்ட்ராலை கரைக்கிறனால உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது, சாப்பிடலாம். இது எப்படி மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ வெள்ளை வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்கண்டு 3/4 கிலோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வெள்ளை வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு தோலை உரிச்சிட்டு அதை நெய்யில் வதக்கிக்கணும். நெய் கொஞ்சமாக ஊற்றி நெய் வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. கல்கண்டை பாவு காய்ச்சிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றி நல்லா கிண்டணும். எப்படின்னா லேகிய மாதிரி வரும். ரெண்டும் சேர்ந்தா கலர் நம்ம எப்படி கருப்பு டீ போட்டு காய்ச்சுற மாதிரி அந்த கலர் வரும். நீங்கள் கொஞ்சம் நெய் ஒட்டாமல் கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டே, ரொம்ப நெய் ஊற்றக்கூடாது. அதில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பதம் வரும். அந்த லேகியம் பதம் வரும்போது நிறுத்திக்கிட்டு அதை காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிங்க. அதே மாதிரி ஈவினிங் வெறும் வயிற்றுல சுடுதண்ணி குடிங்க. ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இன்னும் வெள்ளை வெங்காயம் வயிற்றில் உள்ள கொலஸ்ட்ராலையும் அந்த இருக்குது பாருங்களா, சிசரின் பண்ண பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அந்த தொப்பையும் குறையும். பின்னாடி பட்டாக்ஸில் இருக்கிற சதையும் குறையும். அப்போ உங்களுக்கு நல்ல ஸ்லிம் ஆகிடுவீங்க. நல்ல ரிசல்ட் தெரியும். பிபி குறையும். இதே உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சாப்பிட்லாம். ஆனால் அவங்க வெள்ளை இது போட்டு கல்கண்டு போட்டு சாப்பிடக்கூடாது. குழம்புல போடலாம், பொரியல் போடலாம், கூட்டு வச்சு கூட சாப்பிடலாம். ஏதோ ஒரு கூட்டு பண்ணுறீங்கன்னா அந்த வெங்காயத்தை போடாமல் இந்த வெங்காயத்தை சேர்த்து கூட்டு வச்சு சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு, பிபி பேஷண்ட்டுக்கு சாப்பிடலாம். எல்லாம் கொலஸ்ட்ரால் குறையும். அதனால் ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு பிரச்சனை கிடையாது. மூட்டு வலி பேஷண்ட் நல்லாவே சாப்பிடலாம் வெங்காயத்தை. அதே போல் அனிமிக் பேஷண்ட், அதாவது ரத்தமே இல்லை, எனக்கு ரொம்ப அனிமிக் இல்லை இருக்கேன் அப்படின்றவங்க, தலை சுற்றுது அப்படின்றவங்க நல்லாவே சாப்பிட்லாம். ரத்தம் ஏறும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக வராது. வெள்ளை வெங்காயம் சாம்பாரில் போடலாம், எல்லாமே போடலாம். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். தொப்பை குறையிறது தெரியும். அதே போல் பட்டாக்ஸ் குறையிறதும் தெரியும். பின்னாடி சதை குறையிறதும் தெரியும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் சாப்பிடணும். டீ காஃபியெல்லாம் குடிக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இது அது கணக்கு கிடையாது. எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. ஈவினிங் அதனால தான் அந்த 5 மணி to 6 மணிக்குள்ளே சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா எத்தனை நாள்னா இது நாங்கள் ஒரு 3 மாதம் சொல்கிறோம். ஆனால் எனக்கு கொடுத்த பேஷண்ட்டுடைய படி 15 நாள்லேருந்தே குறைஞ்சி ரொம்ப லீன் ஆகிட்டாங்க. அது நான் பார்த்த அளவில். ஆனால் நீங்கள் 3 மாதம் உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியும் சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாக வயிற்றில் இருக்க அந்த கொலஸ்ட்ரால் இருக்காது. அதே போல் பின்னாடி பட்டாக்ஸில் இருக்கிறதும் குறைஞ்சிரும்.